ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechyJocktamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, iPhone XR உடைய ஃபுல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். கேமரா யூசேஜ் எப்படி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் கேமரா வந்து மூவ் பண்ண முடியாது. அது இதில் ஒரு நெகட்டிவாகவே இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 1080p தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 47,900 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனோட ஓவர் வியூ வந்து பார்த்தலாம் எப்படி இருக்குது. கையில் வந்து பிடிக்கிறதுக்கு செம கிளாஸி, அது வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு கேஸு கன்ஃபார்மாக ஒரு ஸ்கின் போட்டுக்கிட்டாலும் ஓகே. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ், அப்புறமா லைட்னிங் கேபிள், மைக்கு அதெல்லாம் இருக்குது. அப்புறமா இந்த நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா அவங்களுடைய கொடுக்குற நார்மலாக வால்யூம் இது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் எல்லாமே இருக்குது. ஃபோனோட வெயிட்டு அதுக்கடுத்தது கையில் வச்சு ஃபீல் பண்ணும்போது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலேயே அந்த ஹேண்ட் ஃபீலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. வெயிட்டாக இருக்க மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஃபீல் இல்லை. ஆனால் கன்ஃபார்மாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேஸ் போடலன்னா கன்ஃபார்மாக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவே அவுட்டோரில் தான் வந்து எடுத்தது. அவுட்டோர் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சாயத்துமே இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி கால் ரிசப்ஷன், கால் பேசும்போது மைக் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எங்களுக்கு இதில் அப்டேட் இருக்குது. 15க்கு வந்து iOS 15க்கு அப்டேட் இருக்குது. iOS 14ல் தான் நாங்கள் இன்னும் வச்சுட்ருக்கோம். இன்னும் அப்டேட்டை வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்ததுக்கு iPhone 15ல் ஒரு சில இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பேட்ரி ட்ரவுன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த XR யூஸ் பண்ண ஒரு சில பேர்கிட்ட கேட்டபோது iPhone 14லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறது 64 GB வேரியண்ட்டு. அதில் முக்கால்வாசி நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 36 GB ஏதோ அவைலபிள் இருக்குது. இந்த நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கடுத்து மேலே வந்து அந்த நாச்சிலேயே வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா iOS 14 அப்படின்றது தான் இருக்கும். 15 வந்து இருக்குங்க. இன்னும் அது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், 15 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் ஐஃபோன் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்காகட்டும். இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணது அவுட்டோர்லேயே ஆகட்டும் இன்டோர்லேயே ஆகட்டும், மைக்கு, கால் பேசுறதுக்கு, அதே மாதிரி படம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸு வீடியோஸு அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக எடுத்திருப்போம். எடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற பாருங்களேன். அதில் இருக்க நெகட்டிவ் எல்லாமே வந்து சொல்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது என்ன 60 FPS தான், வெறும் ரெட்டினா HD டிஸ்பிளே அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு விசிபிலிட்டிலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி ஹாப்டிக் ஃபீட்பேக் வேறு லெவலுங்க, தரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த ஐஃபோனோட ஹாப்டிக் வந்து நான் எஸ்சிலே வந்து சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இது அதே மாதிரி தான் வேறு லெவலில் இருக்குது. அவங்களுடைய ஃபீட்பேக் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கை ஃபீல் பண்ணும் போலவே அப்படியே இருக்குங்க. ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தா அப்படியே நம்ம வந்து டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன் வீடியோஸ்லாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணுற வீடியோ தான். இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். கலர் கான்ட்ராஸ்ட்லாம் வேறு லெவலுங்க. இத்தனைக்கும் இது ஃபுல்லாக டார்க்கில் வச்சு இது பண்ணி எடுத்தது தான். லைட் அடித்தாலும் அந்த விசிபிலிட்டிலாம் பிரச்சனையே இல்லை, பஞ்சாயத்தே இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்பீக்கர் நம்ம பார்க்கணும்ல, ஸ்டீரியோ செட்டப்பு அதுவும் எஸ்சிலே தாறுமாறு பண்ணிச்சு ஸ்பீக்கரு. XR வேறு லெவலில் பண்ணணும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேம்ல 1080p 60 fps வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டைனமிக் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ நில்லுங்க அப்படியே கொஞ்சம் மரத்துக்கிட்டலாம் வருவோம். டைனமிக் ரேஞ்ச் இங்கே மாதிரி ரொம்ப நிழல் கிட்ட வரும்போதெல்லாம் நல்லாவே இருக்கு. ஆனால் க்ளவுட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷேடோ அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். நில்லுங்க நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ க்ளவுட் வந்து நம்ம இங்கே டச் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகுதே தவிர ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டைனமிக் ரேஞ்ச் வந்து அடி வாங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓவரால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா வந்து வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேக் கேமராலையும் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஈவன் நைட்டில் எடுக்கும்போது கூட இதில் என்னதான் நைட் சைட்டே இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து நல்லாவே இருந்துச்சு ஃபோட்டோ பார்க்குற வரைக்கும். வேறு என்ன இதில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி 4K வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவும் 30 fps அப்புறமா 24 fps தான் எடுக்க முடியும். ஆனால் 24 fps எடுத்தால் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. இப்போ நீங்கள் ஐஃபோன் எக்ஸ்ஆரோடைய பேக் கேமராவில் தான் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து 30 fps வந்து ஃபுல் ஹெச்டி 30 fps தான் இந்த வீடியோ இருக்குது. எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸு எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி 4K வீடியோ எப்படி இருந்துச்சு, ஸ்லோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக. நம்ம எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கூடவே முடிஞ்சா வந்து ஐஃபோன் 12யும் இது கூடவே கம்பேர் பண்ணி வேற இன்னொரு ஷார்ட்ஸ்லயோ இல்லை இன்னொரு வீடியோலயோ வந்து போட வந்து ட்ரை பண்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. இந்த ஐஃபோன் வந்து அமேசான்ல வந்து நாங்கள் எவ்வளோக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 34,000 இருக்கு. 1080p 60 fps தான் எடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க அப்படியே ஃபோக்கஸ்க்கு போவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கிட்ட வரைக்கும் போக முடியுது, ஜூம் போவோமா, அப்படியே கொஞ்சம் ஜூம் போவோம். இப்போ அப்படியே ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். ஃபோக்கஸ் இந்த அளவுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ அப்படியே மேலே தூக்குவோம். ஃபோக்கஸ் டக்குனே ஆகுதுங்க, எந்த மாதிரி பிரச்சனையுமே இல்லை. ஃபோக்கஸ்லலாம் சூப்பராகவே இருக்குங்க. ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது ஃபோக்கஸ்லாம். ஆனால் இதில் 4K 30 fps வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 60 fps எடுக்க முடியாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ரோ ஷாட்லாம் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கணும். இதே மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இப்போது இந்த ஃபோட்டோ வந்து பாருங்களேன், வேறு லெவல் டீட்டெயிலுங்க. இதுவும் அதுக்கு அதே பிக்கில் கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்தது. இன்னும் கொஞ்சம் மேக்ரோலாம் இந்த இதுலாம் செம்ம ஷார்ப்புங்க. இமேஜ்லாம் என்ன கிளாரிட்டியில் இருக்குது, அதில் இருக்க அந்த சின்ன சின்ன இதுலாம் சரியான கிளாரிட்டி. இதெல்லாம் சும்மா பால் சுற்றி விட்டாங்க அப்படியே போட்டேன். மெயினான இந்த க்ளவுடை பார்த்து வியந்துட்டேங்க. அந்தளவுக்கு டைனமிக் ரேஞ்சு வேறு லெவலுங்க. அந்த க்ளவுடில் இருக்க டீட்டெயில்ஸு, அதுவும் நிறைய க்ளவுடாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தாறுமாறாக இருந்துச்சு ஈவினிங்கில். இது கொஞ்சம் 6 o'clock கிட்ட வந்து எடுத்தது. இந்த இமேஜ்லாம் ஒரு 5:30 அந்த மாதிரி எடுத்தது. இமேஜஸ் எல்லாமே கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஜூம் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் வேறு லெவல்லே இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற எல்லா செல்ஃபிலையும் பாருங்கள். போர்ட்ரேட் வந்து நான் அந்த ஹெட்செட் வச்சு செக் பண்ணுவேன். இதில் வந்து செக் பண்ண மறந்துட்டேன். அதை வந்து வேறு ஏதாவது வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஆனால் போர்ட்ரேட்டும் தாறுமாறாகவே இருந்துச்சு. எந்த மாதிரி பஞ்சாயத்துமே இல்லை. அதே மாதிரி நைட்லேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருந்தோம். இதெல்லாம் நைட் ஷாட் தான். இத்தனைக்கு ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இந்த லைட்ஸ்லாம் வச்சு எடுத்தது. சுத்தமாக இருட்டிலே வச்சு செல்ஃபி எடுத்தது. இது வந்து ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட வந்த செல்ஃபி. சுத்தமாக லைட்டே இல்லை, ஸ்க்ரீன் ஃப்ளாஷும் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து இது சும்மா மூணுலாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்லாம். ஃபோட்டோஸ்லாம் பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருந்துச்சுங்க. எந்த மாதிரி பஞ்சாயத்துமே இல்லை, பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஐஃபோனில் வந்து இந்த ஐஃபோன்னாலே ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தாறுமாறுங்க. அதுலேயும் அந்த க்ளவுட் வச்சு இந்த இமேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே லைட்டில் எடுத்தது, அதுவும் சாயங்கால டைமில் சரியான இமேஜு வேறு லெவலில் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்காகட்டும். அதே மாதிரி அதோடைய லைவ் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைவ் இமேஜில் எடுத்தால் எம்பி வந்து பெருசாகுது, அது எல்லாம் ஒத்துக்கிறது தான். ஆனால் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவன் ஒரு 7 மணி 8 மணினா கூட ஓகே, டீட்டெயிலாக தான் இருக்குது. அரௌண்ட் இன்னும் கொஞ்சம் நைட்டாக தான் அந்த டீட்டெயில் மிஸ் அப்படின்றது இருக்குது. ஜூம் பண்ணால் நார்மலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த பார்க்குற இமேஜ் கூட நார்மலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஒன்ஸ் ஜூம் இன் பண்ணால் பிக்சலேட் ஆகும் அப்படின்றது தான் எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் சின்ன நெகட்டிவ். நைட் டைம் வந்து நைட் மோட் கிடையாது. நைட் மோட் இல்லாமலே உள்ள நல்லா எடுக்குது அப்படின்ற போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நைட்டில் வீடியோகிராஃபி பேசிக்கிற அளவுக்கு இல்லைங்க, சொல்கிற அளவுக்கு இல்லை. நைட் டைமில் வீடியோகிராஃபி அப்படின்றது இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எடுக்கிறது, ஸ்ட்ரீட் லைட் வச்சு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுதான் மெயின். டே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே. அதே மாதிரி 4K வீடியோ தான்ப்பா நான் எடுப்பேன் அப்படின்றவங்க யாருமே இந்த ஃபோன் வந்து போயிடாதீங்க.
11K வந்து போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வெறும் 30 FPS தான் இருக்குது. அதுக்கடுத்து 60 FPSும் போக முடியல. செல்ஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1080p தான் எடுக்க முடியும். 4K வந்து எடுக்க முடியாது. அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி பேக்கப் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ஆர் நாங்கள் கூகுளிங்லாம் பண்ணி பார்த்ததில் நிறைய பேர் எக்ஸ்ஆர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரோட ஃபீட்பேக்காகவும் எது இருந்துச்சுன்னா iOS 15க்கு போன பிறகு அவங்களுடைய பேட்டரி லைஃப் கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய யூசர்ஸ் வந்து அங்கங்கே ஆர்டிக்கலில் போட்டிருந்தது. அப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் யூஸ் பண்ணதில் கேட்டது. அந்த மாதிரி யூஸ் பண்ணனால நாங்கள் இந்த ஃபோனை iPhone 15க்கு அப்டேட்டே பண்ணலை. iPhone 14லேயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா பேட்டரி பேக்கப் இப்போவே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 hours கிட்ட வருது. 5 ஹவர்ஸ்க்கு மேலே சாலிடாக வந்துடுது. என்னதான் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் கேமிங்காக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். ஆனால் பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் வந்துருங்க. ஸ்க்ரீன் ஆன் டைம் கன்ஃபார்மாக ஒரு 5 ஹவர்ஸ் வந்துடும். அந்த 5 ஹவர்ஸ்க்கு மேலே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த iOS 15க்கு போயிட்டா அந்த 5 ஹவர்ஸுன்றது ரொம்ப கெடுபடியாக தான் வருது. 4.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வருது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல் வந்து போட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில யூசர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் iPhone XR வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரும் வந்து கால் பண்ணி கேட்டபோது நான் iPhone 15 அப்டேட் பண்ணதுலேருந்து எனக்கு பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. iPhone 14 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இதை அப்டேட் வந்து பண்ணல. வேறு யாராவது எக்ஸ்ஆர் யூஸர் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஐஃபோனுடைய 15 iOS 15 போன பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட் செட்டில் சொல்லுங்கள். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஐஃபோன் கண்டென்ட் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. சார்ஜர் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் பாக்ஸை வந்து நான் எடுக்கவே இல்லை. வெறும் ஃபோட்டோ கிளிப்போடு வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோ மோஷன் நீங்கள் பார்க்கணுங்க. ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணவே மறந்துட்டேங்க. ஸ்லோ மோஷன் வீடியோவை அட்டாச் பண்ணவே மறந்துட்டேன். ஸ்லோ மோஷன் வேற லெவலில் செல்ஃபி ஃபோட்டோஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டு அப்படின்னு வரும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கோங்க. டே லைட் எக்ஸலண்ட் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஐஃபோனுடைய கிரேஸாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.